கர்த்தருடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். And I praise God with a grateful heart. இந்த நாட்களிலே நாம் இஸ்ரவேல் ஜனத்தின் 9 ஆசீர்வாதங்களை குறித்து படித்து வருகிறோம். For the past days we have been dealing about the 9 blessings of the people of Israel. அதிலே 6வது ஆசீர்வாதமாகிய வாக்குத்தத்தங்கள் என்ற பகுதியை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Even that 6th blessing which is called the promises of God, and we are meditating about that. வாக்குத்தத்தங்களை குறித்து நான் கடந்த வாரத்திலே சில காரியங்கள் சொன்னேன். Even in the last week I told about something about the promises of God. நமக்கு தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நல்ல வாக்குத்தத்தங்கள் என்று நாம் படித்தோம். And we learned whatever the promises given by God, all are good promises. இந்த உலகத்தில் மனிதன் எந்த காரியத்தை நல்லதென்று சொன்னாலும் அது நல்லதல்ல, நல்லது ஒன்றே, அது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தான். Whatever man say all are good will never be good, but only the promise of God is good. இரண்டாவதாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அருமையானவைகள் என்று அல்லது விலையேறப்பட்டவைகள் என்று நாம் படித்தோம். Secondly, we have dealt the promises of God is so precious. இவைகள் ஒரு மனிதனை விலையேறப்பட்டவனாய் மாற்றுகிற வாக்குத்தத்தங்கள். Even these promises make everyone as a very precious people. ஒரு மனுஷனை விலையேறப்பட்டவனாய் மாற்றுகிற வாக்குத்தத்தங்கள். Even in the word of God, the promises was making him precious. ஒரு மனிதன் விலையேறப்பட்டவன் என்றால் அப்படி அவன் விலையேறப்பட்டவனாய் மாறுகிறான். How a man turned or converted to be so precious. அவன் திவ்ய சுபாவத்திற்கு பங்காளியாகும்போது அவன் விலையேறப்பட்டவனாக மாறுகிறான். When he is a partaker of the divine nature, he is made a precious. படிப்பினாலோ திறமையினாலோ குடும்பத்தினாலோ பணத்தினாலோ அல்ல ஒரு மனிதன் விலையேறப்பட்டவன் என்று கணிக்கப்படுவது. தேவனுடைய பார்வையிலே ஒரு மனிதன் விலையேறப்பட்டவன் என்று எண்ணப்படுவது திவ்ய சுபாவங்கள் மூலமாகத்தான். It's not by education, not by skill, not by talent, not by family. It's only a man is assigned by the divine nature. ஆனால் இந்த உலகமானது மனிதனை விலையேறப்பட்டவன் என்று எண்ணுவது அவனுடைய படிப்பை கொண்டும் அவனுடைய திறமையை கொண்டும் அவனுடைய பணத்தை கொண்டும் அவனுடைய அழகை கொண்டும் அவனுடைய குடும்பத்தை கொண்டும் ஒரு மனிதனை விலையேறப்பட்டவன் என்று எண்ணுகிறான். Even today in the world we can find how preciousness is counted because of the education, because of the beauty, and because of the skill, because of the home. You would be counted in that way. ஆனால் பரலோகம் அப்படி அல்ல. But the heaven never counts in that way. திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகள் யாரோ அவர்கள் தான் தேவனுடைய பார்வையில் அருமையானவர்கள். And whoever are partakers of the divine nature, they are the people having that greatness. கர்த்தர் சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். And that's why God says, as you are precious, you got the honor, and I loved you. அப்படிப்பட்ட விலையேறப்பட்டவர்களுக்கு தான் ஆத்துமாக்களையும் தேவன் தருவார். Only such kind of precious people God would be able to give souls. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நீங்கள் விசுவாசிகளாய் இருந்தால் உங்கள் மூலம் अनेक ஆத்துமாக்கள் ஆண்டவரண்டை வருவார்கள். If you are believers, through you many souls will be approaching you. அது மட்டுமல்ல, இந்த வாக்குத்தத்தங்கள் கிருபையானவைகள் என்று நாம் படித்தோம். And also we learned about the promises of God is having great grace. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிருபையானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even 2nd Chronicle chapter 6 verse 42, even all the promises are all having the grace. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் கிருபைதான். And every promises of God is having the grace. ஆகையால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற தங்களை யார் தாழ்த்துகிறதோ அவர்களுக்கு தான் அந்த கிருபையின் வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும். And whoever humble themselves to their word, they will able to get the grace. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார். The Lord God is providing grace whosoever humble themselves. ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி நாம் அதற்கு நம்மை தாழ்த்தி கொடுக்க வேண்டும். And the word of God, the promises, everything to be fulfilled, we have to surrender and yield and humble ourselves. நான்காவதாக இந்த வாக்குத்தத்தங்கள் மாறாத வாக்குத்தத்தங்கள் என்று படித்தோம். Fourthly, we dealt the promises of God is unchanging. அவைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதாக படித்தோம். And we dealt about it is a and amen. அப்படியே தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு மாற்றமே இல்லை. In such a way the promises of God is having no change at all. இப்பொழுது நாம் காண்கிற இந்த வானமும் இந்த பூமியும் ஒளிந்து போகும். Even the heaven, the sky, the earth, whatever we see will pass away. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு மாற்றமே இல்லை. But the promises of God will never have a change. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தேவனுடைய வசனங்களுக்கு மாற்றமே இல்லை. Even for the word of God there is no change at all. ஆகையால் ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்தை நம்பி ஜீவித்தால்
அவனுடைய வாழ்க்கை அசையாத வாழ்க்கையாக இருக்கும். If a man believe the word of God and live, his life will be unshakable life. கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது ரெண்டு விதமான வீட்டை குறித்து சொன்னார். Even when the Lord Jesus Christ on the earth, he was telling about two houses. ஒன்று மணலில் கட்டப்பட்ட வீடு. One is which is built upon the sand. அது காற்றும் மழையும் வந்தபோது கீழே விழுந்து விட்டது. When the wind and the storm arose, it fell down. மணலிலே கட்டப்பட்ட வீடு. It's only a house built upon the sand. இன்னொரு வீட்டை குறித்து சொன்னார். But he was telling about another house. கன்மலையிலே ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்டதான வீடு. It is in a house founded by digging deep and made a foundation for the house. அது காற்றடித்தது, மழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, அசையாமல் நின்றது. And there was a great storm, wind and also rain fell, but nothing, it was not shakeable. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. கர்த்தருடைய வசனத்தின் மேல் நம்பிக்கை வைத்து வசனத்தை விசுவாசித்து வசனத்தின்படி ஜீவிக்கிற ஒரு மனிதனை எந்த காற்றும் புயல்களும் அசைக்கவே முடியாது. Even any man keeping his trust and belief upon the promise of God, no wind can shake him. எந்த சோதனைகள் வரட்டும், வசனத்தின்படி ஜீவிக்கிற ஒரு மனிதனை அசைக்கவே முடியாது. And when a man live, whatever the wind arises, will never be able to shake him. ஐந்தாவதாக இந்த வாக்குத்தத்தங்கள் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய வாக்குத்தத்தங்கள். And fifthly, these promises belong to this present world, even to the next world. இவைகள் நாம் படித்தவைகள் தான். திரும்ப உங்களை நான் ஞாபகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். This is all what we learned, in order to remind, I just was telling about. இந்த உலகத்துக்குரிய அனைத்தும் இந்த வாக்குத்தத்தத்தில் உண்டு. Whatever the things of the world, all contained in the promise. உனக்கு சாப்பாட்டுக்குரியது உண்டு. Even the things related to the food. சுகத்துக்குரியது உண்டு. Even they're related about health. உனக்கு இந்த பூமியிலே அவசியமான அனைத்தும் இதிலே உண்டு. Whatever that is needed, everything contains in these. இம்மைக்கும் மறுமைக்கும் உரியவைகள் உண்டு. There are things present, things that are related to the present and to the next world. ஆகையால் இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்திலே ஜீவித்து மரித்து போனாலும் அவனுக்கு மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நாம் அறிகிறோம். Even if a man live by the promise of God, when he die, after the death he will have a life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆறாவதாக And sixthly, இந்த வாக்குத்தத்தங்கள் நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். and we read about the promises bring about eternal life. இந்த வாக்குத்தத்தங்கள் தான் ஒரு மனிதனை ஜீவனுள்ளவராய் மாற்றுகின்றது. Only these promises make a man lively and with the life. இந்த வாக்குத்தத்தங்கள் மட்டும் இல்லாமல் போனால் ஒரு மனிதன் செத்தவன், மரித்தவன், ஜீவனற்றவன். If a man never have these promises, his life is dead, lifeless. ஆனால் ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசித்தவன் ஜீவிப்பான் என்றால் அவன் ஜீவனுள்ளவன் என்று அழைக்கப்படுகிறான். Even the child of God, the man of God, when he believe the promises of God, he is termed to be a man with life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நாம் எல்லாரும் ஜீவனுள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். And we have been made as a people with a life. நீங்கள் வசனத்தை நம்புகிறீர்களா? Do you believe the word of God? வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe the promises of God? நீங்கள் மரித்தவர்கள் அல்ல, நீங்கள் ஜீவிக்கிறவர்கள். You are not a dead person, but you are a lively people. ஏழாவதாக நாம் பார்க்கும்போது Seventhly, where we look, இந்த வாக்குத்தத்தங்கள் நித்திய வாசஸ்தலங்களுக்குரியவைகள் என்று வாசிக்கிறோம். the promises of God are related to the eternal habitation. ஒரு மனிதனை சீயோன், எருசலேம் என்கிறதான நித்திய வாசஸ்தலம் வரைக்கும் கொண்டு போகிறது. Even the promises of God able to take a person to Zion, the New Jerusalem, the eternal habitation. தேவன் நித்திய வாசஸ்தலத்தை குறித்து நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். Even the Lord God has given the promises about the eternal habitation. ஆகையால் தான் நம்முடைய ஆராதனையினுடைய நோக்கம், நாம் ஆராதனைக்கு வருகிற நோக்கம், ஆலயத்துக்கு வருகிற நோக்கம், நாம் சீயோனாகவும் எருசலேமாகவும் மாற வேண்டும் என்கிற அதே நோக்கத்தோடு தான் நாம் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். Why we come into the presence of the Lord, why we come into the church, that we had to be turned to in that way. We had to Zion and Jerusalem. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise to the holy name. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் யாருக்கு என்பதை குறித்து நான் சில காரியங்கள் சொல்லுகிறேன். These promises, to whom it all belongs, that I want to quote certain things. இந்த வாக்குத்தத்தங்கள் யாருடைய ஜீவியத்தில் நிறைவேறும்? These promises, in whose life all these things will be fulfilled. இன்னைக்கு அதை குறித்து நான் 5 காரியங்கள் சொல்லுகிறேன். In that I want to tell about 5 things. இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற வேண்டும் என்றால், if these promises to be fulfilled in our life, 5 அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். we need 5 things ought to be found in our life. முதலாவதாக, the firstly, வாக்குத்தத்தம் என்பது அடிமையின் பிள்ளைக்கு உரியதல்ல, சுயாதீனமானவளின் பிள்ளைக்கு உரியது. The promises that never belong to the
a slave child, but only it related to the free child. கலாத்தியர் 4 அதிகாரம் 23ஆம் வசனமும் 28ஆம் வசனமும் வாசிப்போம். Galatians chapter 24. அடிமையானவளின் பிள்ளைக்கல்ல சுயாதீனமானவளின் பிள்ளைக்கு தான் வாக்குத்தத்தம். Even the promise of God is never to the child of bond, but it is to the child of freeness. அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாக இருக்கிறோம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாக இருக்கிறோம். Oh brothers, like Isaac, we are the children of the promises. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நாம் அடிமையின் பிள்ளை அல்ல. We are not the people of bondage. நாம் ஈசாக்கு, நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. And we are Isaac, we are the children of promise. அடிமையானவளின் பிள்ளை இஸ்மவேல். And even the born child is Ishmael. அவன் ஆபிரகாமுடைய வீட்டிலிருந்து துரத்தப்பட்டான். And he was a man cast out from the house of Abraham. அடிமைக்கு ஆபிரகாமின் வீட்டில் நிரந்தரமாய் ஜீவிக்க முடியாது. Even the born person in no way permanently they could live in the house of Abraham. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைதான் ஆபிரகாமின் வீட்டில் வசிக்க முடியும். Only the promised child could be able to live in the house of Abraham. அதற்காக கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? For that what God is doing these days, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். The Lord God deliver us from all kind of bondages and make us a people with the liberty. இங்கே சுயாதீனம் என்கிறதான அந்த வார்த்தை விடுதலையை காண்பிக்கிறது. And this liberty only speaks about our deliverance. அதாவது நாம் எந்த காரியத்துக்கும் அடிமைகள் அல்ல. That means we are not slaves to any matter. ஞானஸ்நானம் எடுக்கும் முன்பு நாம் எத்தனையோ விஷயங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். Before taking baptisms, we were slaves to many matters. சிலர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்திருக்கிறீர்கள். Even some had been slaves. சிலர் சினிமாவுக்கு, some were to cinema. சிலர் நாகரிகங்களுக்கு, even some to the fashions of the world. சிலர் பணத்திற்கு, even some for the money. உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். We were slaves to many things of the world. ஐயோ விடுதலையே இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். And we have been telling that we had no deliverance at all. சில ஆட்களுக்கு ஏதோ சில பழக்கங்கள் அதிலிருந்து விடுதலையே இல்லை, அடிமையாக இருந்தார்கள். Even some they are not able to be delivered from kind of evil practices, not able to be delivered. ஒரு சகோதரன் இந்த மூக்குத்தூள் போடுறதுல அடிமையாக இருந்தார். அது இல்லாம இருக்கவே முடியாது. And one brother, he was a slave, even putting the nose powder, he was without that, he was not able to do anything. எப்போதும் போட்டுட்டே இருப்பார். And continuously he will be sniffing those powder. அது இல்லாம அவருக்கு மூச்சு விட முடியாது, அப்படியே பிளாக் ஆகுறது மாதிரி இருக்குமா. And without that he cannot breathe, as if he was suffocating and blocking his breathing. அது ஒரு அடிமைத்தனம். It's something like a bondage. ஆனால் ரட்சிப்புக்குள்ளே வரும்போது அதிலிருந்து விடுதலை. But when he came into salvation, he got the liberty. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. செயின் ஸ்மோக்கர்ஸ் இருக்கிறவங்க பாருங்க, எப்போதும் ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி இருக்க முடியும் அவங்களால? அது விடுதலை. Even the chain smokers, when they get the salvation, they won't be slaves, but they are liberated from that habit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. விடுதலை பெறும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? To get the liberty, what we had to do. வேதவசனம் சொல்லுகிறது, even the word of God says, மனுஷன் மாத்திரமல்ல, it's not by men, சகல சிருஷ்டிகளும் விடுதலைக்காக தவித்து பிரசவ வேதனை படுகிறதா. even all the living creatures are travailing for their liberty. விடுதலைக்காக அனைத்து சிருஷ்டிகளும் தவித்து பிரசவ வேதனை படுகிறதா. Even all the living creature for the liberty, it is travailing much. நாம் என்ன செய்ய வேண்டும்? For that what we had to do in this day. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விடுதலை வேண்டும் என்றால் நமக்குள்ளே ஒரு தவிப்பு, ஒரு groaning, அல்லது அதை இன்னொரு வார்த்தையில் சொல்லப்பட்ட ஒரு வேதனை, பிரசவ வேதனை வேண்டுமா? Only to have that the liberty, what we must have a groaning or travailing. ரோமர் 8 அதிகாரம் 23 வசனம் படிப்போம். Romans chapter 8 verse 23. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஒரு காரியத்திலே உனக்கு விடுதலை வேண்டும் என்றால் நீ சாதாரணமாக இருக்க கூடாது, நீ தவித்து பிரசவ வேதனை பட வேண்டும். To get a thing to be done, you must never be in the ordinary state, you must groan and travail. நீ தேவ சமூகத்திலே எப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிறாயோ அந்த வேதனையை கண்டுதான் கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். In the presence of the Lord, and in what much you have the pain and agony and such of God work in your life to deliver you. அழ வேண்டும். You had to cry and weep. கால் வலிக்கும்போது அழல,
When you have pain in your leg, இந்த கை வலிக்கும் போது நான் அழல. when we have a pain in your hand, would you not put நம்முடைய சரீரத்தில் எங்கேயாவது ஒரு வேதனை வரும்போது நான் அழவில்லையா? would you not, when you have a pain in any part of the body, we cry? அப்படித்தான் 137ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அந்த சீயோனை நினைத்து அழுதோம் என்று சொல்கிறார். Even they say in the 137th Psalm, they sat in the rivers of Babylon and they were weeping for that. அங்கிருந்து விடுதலை அடையும் வரைக்கும் நாங்கள் அழுது கொண்டே இருந்தோம். Until we get the deliverance, we were continuously weeping in that place. உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலை அடையும் வரைக்கும் நீ வேதனையோடு அழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even the Lord God says, until you get the deliverance, you had to weep and cry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்படியே அழுதபடியினால் கர்த்தர் அவர்களை விடுவித்தார். As they wept before the Lord, God delivered them. வாக்குத்தத்தத்தை நீ சொந்தமாக்க வேண்டும் என்றால், You want to make the promises of God as your own. அழுது புலம்பி உன்னை தாழ்த்தி விடுதலை அடைய வேண்டும். You had to cry and humble and get the liberty and deliverance. அப்பொழுதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உன்மேல் நிறைவேறும். Only then the promises of God would be fulfilled upon you. அது மட்டுமல்ல, அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாக வேண்டும். Want to be delivered from all bondages, we need a spiritual growth. கலாத்தியர் 4:1 நாம் படிக்கிறோம். We read in Galatians chapter 4 verse 1. ஒரு சுதந்திரவாளி சிறு பிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும் அவன் அடிமைக்கு சமந்தான். As long as he is a child, he is equal to a slave. ஒரு சுதந்திரவாளி ஒரு பிள்ளையா இருக்கிறது வரைக்கும் அவன் சுதந்திரவாளி அல்ல, அவன் வளர்ந்தால் தான் சுதந்திரவாளி. Even though he is a heir, as long as he is a child, when he grow, he could make us an heir. இந்த இடத்துல சிறு பிள்ளையை ஒரு அடிமைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Even the child is compared to the bond person. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட நாம் வளர்ச்சியற்றவர்களாக இருந்தால் நாம் அடிமைகள், நாம் சுயாதீனர் அல்ல. Even in a spiritual life, we don't have a growth. We are not a liberated people, but we are a slaves. இந்த சபைக்கு வந்து சேருகிறீர்கள், 1 வருடம் போகிறது, 2 வருடம் ஆகிறது, 3 வருடம் ஆகிறது, 5 வருடம் ஆகிறது, 10 வருடம் ஆகிறது. இந்த சபைக்கு நீ வந்து உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் வளர்ச்சி அடைந்தால்தான் நீங்கள் வாக்குத்தத்தங்களை பெற முடியும். You come for 1 or 2 years, 4 or 5 years. Only when you grow in the spiritual life, you can get the promise of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சிறு பிள்ளையாக இருந்தால், if you are like a child, ஒரு பெரிய பணக்காரனுடைய பிள்ளை சிறு பிள்ளையாகவே இருந்தால் அவன் சுதந்திரவாளி அல்ல. Even if a rich man, as long as he's a child, he will never be an heir. அவன் வளர்ந்தால் தான் சுதந்திரவாளி. Only when he grow, he can become an heir. அதுபோல நீ வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்க வேண்டும் என்றால் உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ வளர வேண்டும். If you want to make the promises of God as your own, you have to grow. நாட்கள் போக போக உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளர வேண்டும். When the days are going, you have to grow in a spiritual life. குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன். When I was a child, I spoke like a child. நான் புருஷனான போது குழந்தைகளுக்குரியவைகளை ஒழித்து விட்டேன். When I was made as a man, I just get rid of all the habit of the men. பவுல் சொல்கிறார், நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன். Even the apostle Paul said when he was a child, he spoke like a child. குழந்தையை போல் சிந்தித்தேன். And he thought like a child. ஆனால் நீ ஒரு புருஷனான போது குழந்தையை போல சிந்தித்தால் நீ எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பாய் என்பதை நீ நினைத்து பார். When you are like a man, but when you think like a child, what state of life you are? நீ வளர வளர உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய தாட்ஸ், உன்னுடைய எண்ணங்கள் ஒரு புருஷனுடைய எண்ணமாய் காணப்பட வேண்டும். When you grow, your thought, your imagination all be like a man. ஒரு குழந்தை நினைக்கிறது போல நீ நினைக்க கூடாது. You must not think like a child. உன்னுடைய எண்ணங்களிலே ஒரு வளர்ச்சி. Even in your mind, thinking there must be ஒரு வளர்ச்சி. Even in your words, there must be growth. உன்னுடைய பார்வையிலே ஒரு வளர்ச்சி. Even in your sight, there must be growth. உன்னுடைய நடத்தையிலே ஒரு வளர்ச்சி. Even in your behavior, there is a growth. அப்படிப்பட்டவர்கள் தான் வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்க முடியும். Only that kind of person could make the promises of their own. அப்போ இந்த வாக்குத்தத்தம் என்பது அடிமைகளுக்கு அல்ல, வளர்ந்தவர்களுக்கு, சுயாதீனம் உள்ளவர்களுக்கு தான், விடுதலை உள்ளவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் சொந்தம். The promises is not to the slaves, only to the people who are liberated, who are grown. இரண்டாவதாக, and secondly, வாக்குத்தத்தம் யாருக்கு? The promises to whom it belongs. அப்போஸ்தலர் 1:5 Acts of Apostles chapter 1 verse 1. வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தம்? The promises to whom it belongs. எருசலேமிலே காத்திருக்கிறவர்களுக்கு சொந்தம். Whosoever that wait in Jerusalem. நீங்கள் போய் எருசலேமிலே வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருங்கள் என்று சொன்னார். Even the law God said you had to wait until it is fulfilled. அப்படியே
இந்த நாட்களிலும் கூட யார் தேவ சமூகத்தில் காத்திருப்பதோ அவர்கள் தான் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பார்கள். Even in these days, whosoever wait in the presence of the Lord, they will be able to inherit the promises of God. நாம் எப்படி காத்திருக்க வேண்டும் என்று யூதா தெளிவாக எழுதியிருக்கிறார். In what a way we had to wait, even the Judah was telling very clearly. எப்படி காத்திருக்க வேண்டுமா? In what a way we had to wait. 21ஆம் வசனத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறார். He writes very clearly in the 21st verse. நீங்களோ பிரியமானவர்களே, O beloved, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே உங்களை கட்டி எழுப்பிக் கொண்டு building up yourself on your most holy faith, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி praying in the Holy Ghost, தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு keep yourselves in the love of God, தேவனுடைய இரக்கத்துக்காக காத்திருங்கள் என்று எழுதுகிறார். looking for the mercies of the Lord Jesus வாசிங்க அந்த Christ. வசனத்தை. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு அல்லது கட்டி எழுப்பிக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இப்ப இங்க காத்திருப்பதற்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார். And here he gives you a definition about in what a way we had to wait for the Lord. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி எந்த ஒரு வசனம் உன்னுடைய ஜீவியத்தில் ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீ நிறைவேற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதற்காக நீ காத்திருக்க வேண்டும். Whatever the word of God, the promises to be fulfilled in our life, you had to wait for that. எப்படி காத்திருக்க வேண்டுமா? In what a manner you had to wait. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை கட்டி எழுப்பிக் கொண்டு and building yourself on your most holy faith. உன்னுடைய விசுவாசம் சாதாரணமான விசுவாசமா இருக்க கூடாது. Even the faith what we have must never be an ordinary faith. மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே நீ உன்னை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்க வேண்டும். And you must build yourself upon the most holy faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த சபைக்குள்ள வரும்போது ஆண்டவர் நமக்கு படிப்பித்த ஒரு பாடம் அதுதான். While you enter the church, that is the lesson which God has taught us. சாதாரண ஒரு விசுவாசத்திலே நீ வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாது. With the ordinary faith you cannot inherit the promises of God. இந்த படத்திலே பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிறதான வீரர்கள் எல்லாரும் சாதாரணமான ஒரு விசுவாசத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கவில்லை. You can find a lot of heroes not with ordinary faith they were able to inherit the promises. இந்த சைடுல அந்த பக்கத்துல இருக்கிறதான படங்களை பாருங்கள். இதெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குரியதான ஓமைகள், பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசின ஓமைகள். And here you can find all these drawing it, all the parable regarding to the kingdom of heaven. சாதாரண ஒரு விசுவாசம் உடையவர்கள் ஒன்றும் இதை சுதந்தரிக்க முடியாது. Even an ordinary people with ordinary faith could not get able to inherit these promises. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, Oh beloved, building up yourself on your most holy faith. ஒரு சிறிய காரியத்துக்கு கூட உனக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் நீ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்தரிப்பாய்? Even for the little trifle thing, if you don't have faith, and how you could be able to inherit the great promises. சாதாரண விசுவாசம் போதாது, மகா பரிசுத்தமான விசுவாசம் வேண்டும். Not ordinary faith, but the most holy faith is required. அடுத்தது பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ணி, And actually it said to pray in the Holy Ghost. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, And pray in the Holy Ghost. பரிசுத்த ஆவி எதற்குன்னு கேக்குறாங்க. And they are asking why we need a Holy Ghost. பரிசுத்த ஆவி பெறாத சபைகளுக்கு நான் சொல்லுகிறேன். And I want to tell the church who never received the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத சபைகளுக்கு நான் சொல்லுகிறேன். Now I want to tell the church which never received the anointing of the Holy Ghost. நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளும் ஜெபிக்கலாம், பரிசுத்த ஆவி இல்லாமலும் ஜெபிக்கலாம். And we could pray within the Holy Spirit and without the Holy Ghost. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஜெபம் பரிசுத்த ஆவி இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜெபம். Here what it is mentioned, it is not the prayer without the Holy Spirit, but it is within having the Holy Spirit. பரிசுத்த ஆவி பெறாத சபைகள் இதை அறிய வேண்டும். Even the church which never received the Holy Ghost must understand. பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன்னும் கூட நாம் ஜெபித்தோம். Even before receiving the Holy Ghost, we prayed. ஆனால் இந்த ஜெபம் போதாது. Even that prayer is not sufficient. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கிறது. And there is a prayer praying in the Holy Ghost. அந்த பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜெபம் தான் தேவனுடைய மனதிற்கேற்ற ஜெபமாக இருக்கும். Even the prayer which is made in the Holy Ghost, that will be according to the mind of God. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி And praying in the Holy Ghost. மூன்றாவது தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, Thirdly, keep yourself in the love of God. காத்திருக்க வேண்டிய விதம் எப்படி என்று சொல்லுகிறார். And he is mentioning in what a manner we had to wait for the Lord. காத்திருக்கிறது ஒரு 10 நாள் உபவாசம் எடுக்கிறேன், 21 நாள் உபவாசம் எடுக்கிறேன், 7 நாள் உபவாசம் எடுக்கிறேன், 41 நாள் உபவாசம் எடுக்கிறேன்.
அதுல பிரயோஜனம் கிடையாது. It's not waiting just take for 10 days, 21 days, 40 days as a 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 41 நாள் உபவாசம் இதெல்லாம் எடுக்கிறவங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். And 7 days, 21, 41 days of fasting, beware of that. நான் அப்படிப்பட்ட நாட்களை சீக்கிரம் நம்ப மாட்டேன். I don't believe those people who take such kind of fastings. நினைத்த உடனே ஒரு 7 நாள் உபவாசம் எடுப்பாங்க. When they think immediately they go for 7 days fasting. உடனே ஒரு 9 நாள் உபவாசம் எடுப்பாங்க. When they think they will go for 9 days fasting. 41 நாள் உபவாசம் எடுப்பாங்க. 41 days fasting. ஆனால் சுபாவத்துல ஒரு மாறுதலையும் காண முடியாது. But in the nature you can't find any kind of change. அப்படி அல்ல. நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? But wow, in what a manner we had to wait for the Lord. மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே உன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு that you keep yourself upon the most holy faith. அசையாத விசுவாசம். It is untenable faith. ஆமென். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாய் ஒரு காரியத்துக்காக. அசையாத ஒரு விசுவாசம் உனக்கு தேவை. You are waiting in the presence of the Lord. What it is so required? You require untenable faith. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி and you have to pray in the Holy Ghost. தேவ அன்பிலே உன்னை காத்துக்கொண்டு keeping yourself in the love of God. நம்ம இருதயமெல்லாம் தேவ அன்பினால் நிரம்பி இருக்க வேண்டும். Even our heart must be filled with the love of God. 41 நாள் உபவாசம் எடுத்தாலும் நீ யாரோடையாவது பேசாமல் இருக்கிறாயான்னு கேட்டா ஆமா பேசாம இருக்குது. அது அப்படிதான் ஆன்சர் வரும். Even the people 41 நாள் உபவாசம். Even the people who take 41 days of fasting, have you not talking with anybody? They say yes. தேவ அன்பினால் உங்களை காத்துக்கொண்டு. But you had to keep yourself in the love of God. கர்த்தருடைய அன்பினால் நாம் நிரம்ப வேண்டும். And you had to fill with the love of God. இந்த மூன்று விஷயத்தையும் சொல்லிவிட்டு தான் அவர் சொல்கிறார் தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். And after that he says you had to wait to get the mercies of the Lord. நீ மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு and you had to build upon yourselves upon the most holy faith. ஜெபம் பண்ணி and pray in the Holy Ghost. தேவனுடைய அன்பிலே உன்னை காத்துக்கொண்டு keeping yourself in the love of God. தேவ சமூகத்திலே அவருக்காக காத்திருந்தால் when you wait in the presence of the Lord உனக்கு இரக்கம் கிடைக்கும். then you will be able to derive His mercy. வசனம் உனக்கு பலிக்கும். even the promise of God will come upon you. எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறாயோ அந்த காரியம் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி தருவார். whatever you pray that matter God will make it a prosperous upon you. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்கிறது உபதேசத்தையும் காண்பிக்கிறது. even the most holy faith refers about the doctrine. அதனால தான் நான் சொல்றேன் சபைக்கு வர்றவங்க உபதேசத்துக்கு விரோதமா ஒரு காரியமும் செய்யக்கூடாது. And as the people who come to the church, they never do anything against the doctrine. உபதேசத்துக்கு விரோதமாய் வசனத்துக்கு விரோதமாய் ஒரு காரியமும் செய்யக்கூடாது. You should never do anything against the doctrine or against the word of God. ரகசியமா உங்க வீட்ல உங்க குடும்பத்துல அல்லது உங்களுடைய வேலையில நீங்கள் வசனத்துக்கும் உபதேசத்துக்கும் விரோதமா செய்துட்டு யாருக்கும் தெரியாது என்று சொல்லக்கூடாது. Even in our family, in our working place, when you do against the word of God, the doctrine, you must never say, I never do that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. வசனத்துக்கு விரோதமாய் ஒரு காரியமும் நாம் செய்யக்கூடாது. We should never do anything contrary or against the word of God and God doctrine. அப்படி நம்முடைய வீட்ல யாராவது அப்படி ஏதாவது செய்திருந்தால் நாம் வந்து உடனே யோசுவாவுக்கு சொல்லிடணும். எங்க வீட்ல இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த வீட்ல உள்ள யாராவது அறிஞ்சவங்க உடனே வந்து யோசுவாவுக்கு சொல்லணும். If anybody did anything, whoever found a member of the family, they must come voluntarily and tell to Joshua. ஆகான் திருடி எடுத்துட்டு வந்த உடனே மனைவி ஓடி 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 போய் பெய்தோம்ல போய் யோசுவாவுக்கு சொல்லி இருக்கணும். And even while Achan had brought all those things, he might have running and would have acknowledged those things. ஐயா எனக்கு தெரியாது என் புருஷன் இது போல திருடி கொண்டு வந்துட்டான். Oh, I never know, my husband had stolen all these things. அவள் சொல்லாதபடினால as she was not able to tell that. அவங்க பிள்ளைகளும் சொல்லாதபடினால as even the children had not told all those. கல்லறையும் போது எல்லாரும் எறியப்பட்டார்கள். while they were stoned, they were all stoned together. அதனால நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருப்பது என்று சொன்னால் இந்த மூன்று அனுபவங்களோடு நாம் காத்திருக்க வேண்டும். அப்பதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். Even if they are waiting for the Lord, when you wait for three things, then only the promises of God will be fulfilled. மூன்றாவதாக and thirdly, இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? even this promise to whom it belongs. சோதனையை சகிப்பவர்களுக்கு. only the people who ever endure temptation. யாக்கோபு முதல் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தெளிவாக கூறுகிறார். Even James chapter 1 verse 12 he says very clearly. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். The man who ever endured the temptation is a blessed.
சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறான். And whoever endure the temptation, he is able to inherit the promises. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு சோதனைகள் வரும். Even in the spiritual life, you would have temptations. ஆனால் சோதனையை நாம் சகிக்க வேண்டும். முதலாவது, But first thing, what we had to do, we had to endure temptations. ஜெயிப்பதற்கு முன்பு நாம் சோதனையை சகிக்க வேண்டும். Before triumphing over these temptations, we must be able to endure. சோதனையை சகிப்பவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். Whosoever endure these temptations, the promises will be fulfilled. சோதனையை சகிக்க நமக்கு என்ன வேண்டும்? To endure temptations, what we have to do, நமக்கு முதலாவது தேவ பக்தி வேண்டும். first we need the godliness. பக்தி உள்ளவர்களை தான் கர்த்தர் சோதனையிலிருந்து தப்புவிக்கிறார். Only the people who are godly, God is able to deliver out of temptation. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, And 2 Peter 2nd chapter verse 9. கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று தப்புவிக்கிறார். Even the people who are godly, he is able to deliver from all kinds of temptations. நமக்கு சோதனையின் வேளையிலே தேவ பக்தி வேண்டும். In the time of the temptation, we need much godliness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவருடைய வசனத்தின் மேல் நாம் சார்ந்திருக்க வேண்டும். And we have to rely upon his word of God. தேவனுடைய ஆவியினால் நாம் பலப்படுத்தப்பட வேண்டும். And we have to be strengthened by his word. அப்படி சோதனையை சகிப்பவர்கள் தான் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பார்கள். And whosoever endure temptation, they will inherit the promises. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், எவ்வளவோ சோதனைகள் மத்தியிலே சகித்து 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 கடைசியிலே ஜெயம் எடுத்தார்கள். Even the people in the midst of all temptation, they endured and endured, finally they got triumph. நம்முடைய சபையில எத்தனையோ பேரை பற்றி எனக்கு தெரியும். Even in our church, I know about many. பயங்கரமான சோதனைகளிலே, Even in the midst of all much temptations, அவர்கள் தேவ பக்தியோடு கூட சகித்தார்கள். with all godliness, they were enduring that. கர்த்தருக்காக அவர்கள் நின்றார்கள். Even they were able to stand merely for the Lord. ஒரு முழு குடும்பமும் பயங்கரமான டைபாய்டு வியாதியினால் முழு குடும்பமும் படுத்திருக்கிறார்கள். Even the whole family were lying under the sickness of typhoid. தகப்பன், தாய், மகன், மருமகள் 4 பேர். And even the father, mother, and son-in-law, all 4 together. அவர்களை கவனிப்பதற்கு கூட யாருமே இல்லை. Even there were none given to look after them. ஆனால் அந்த சோதனையின் வேளையிலே எல்லாரும் சொல்லுகிறார், நீ அவர்கள் பிழைப்பார்களோ தெரியாது. விசேஷமாக அவர்களுடைய மகனும் மருமகளும் 2 பேரும் ஒரேடியாக சாக போறது போல் இருக்கிறது. ஆனால் அவர்களிடத்திலே கேட்டால், நாங்கள் ஆண்டவருக்காக மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். Even they were found in the point of death. Even somebody questioned, even the son and the daughter-in-laws told, even we are ready to die. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். Even the Lord God had chosen the godly for himself. தேவ பக்தி உள்ளவனை சோதனையிலிருந்து தப்புவிக்கிறார். Even the Lord God, whoever godly, he is delivering out of all temptations. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். And whosoever endure the temptation, they are blessed. நீ சோதனை ஒரு கஷ்டம் வரும்போது அதிலிருந்து வெளியே வருவதற்காக முதலாவது பாராதே, அதை சகிக்கும்படி நீ கர்த்தரிடத்திலே கிருபை கேள். Whenever you say have a temptation, don't try to come out, but you ask the Lord to get the grace to endure. இயேசு சிலுவையை சகித்தார். Even the Lord Jesus Christ, you bore on the cross. அவன் சிலுவையை சகித்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. Even it is said that he will endure cross. கர்த்தர் உனக்கு கிருபை தருகிறார் அந்த வேளையிலே. In that circumstance, God is giving grace. அடுத்ததாக, Nextly, இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? this promise is to whom it belongs. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. And whosoever that love God. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். And James chapter 2 verse 5. என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யம். அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின. And who that love him that had a promise. யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின? To whom he had made a promise. தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. To them that love him. தேவனை நேசிக்கிற ஒரு கூட்டம் சபையில் உண்டு. Even there is one group of people in the church. 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். Even the Psalm 18:1, what the psalmist says, O Lord of my strength, I love thee. ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் தான்
வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்வார்கள். And whosoever allow the Lord, they will be able to derive the promises. நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா என்று நமக்குள்ளேயே நாம் ஒரு கேள்வி கேட்டுக் கொள்வோம். Let us put a question there whether we are actually loving the Lord. நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா? Whether we are really loving our Lord. நாம் ஆண்டவரை நேசிக்கும்படியாகத்தான் அழைக்கப்பட்டோம். We have been called only to love our Lord. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் உண்டாகும். And whoever love, they will have a life and long life. உபாகமம் 30 அதிகாரம் 20 வசனத்திலே In Deuteronomy chapter 30 verse 20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And whoever love God, they will have life and the long life. உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். And he is thy life and the length of days. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். And he that is alive and the length of days. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் கிடைக்கிறது. When we love God, we would have life and the length of days. தேவ அன்பு என்பது அல்லது தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது ஒரு கிறிஸ்தவனிடத்தில் காணப்பட வேண்டிய விசேஷமான ஒரு அனுபவம். Even the loving God, it is something, a very important thing that should be found in the Christian. ஆதியப்போஸ்தலர் நாட்களை நீங்கள் பாருங்கள், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த சத்தியத்துக்காக நிற்க முடிந்தது. Even in the first century, whosoever able to love God, they were able to stand for this truth. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் அவர் ஜீவனாயும் தீர்க்காயுசாயும் வெளிப்படுகிறார். And whoever love God, for them he would be like a life and the length of days. அந்த அன்புதான் ஜீவன். And even the love turned to be a life. நாம் தேவனை நேசிக்க அது ஜீவனாக காணப்படுகிறது. When we love God, that finally turned to be a life. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Even the Christ is alive, even the death is a gain. கிறிஸ்து எனக்கு ஜீவன், Even the Christ is alive, சாவு எனக்கு ஆதாயம். even the death is a gain. அப்ப ஜீவனும் தீர்க்காயுசும் நமக்கு கிடைக்கிறது. Even we are able to get life and the length of days. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவருக்காக தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். Even many loved God and they have surrendered to the Lord God. அன்பு கூறுவோருக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And whosoever love the thing that he had made the promise. தேவனை நேசிக்கிறவர்கள் தான் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியும். And whosoever love God, they will able to inherit the promises. கடைசி நாட்களிலே சம்பவிக்கிற காரியம், அநேகருக்குள் அன்பு தணிந்து போகும். What will happen in the last days? The love will wax cold. அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். And the wickedness, the iniquity will abound. Even the love will wax cold. சபையிலே தேவனுடைய அன்பு அநேகரிலே தணிந்து போகும். Even in the church, the love of God will be waxing cold. அன்பு தணியும் போது ஜீவன் குறையும், தீர்க்காயுசும் குறையும். When that love decreases, the life and the length of days will decrease. அந்த அன்புதான் அந்த ஜீவனுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. Even that love, it is something, a basis and fulcrum for the life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பென்யமீன், அவன் நேசித்த மகனுடைய பேர் என்ன? பென்யமீன். அவனுடைய ஜீவனும் இந்த யாக்கோபுடைய ஜீவனும் ஒன்றாக இசைந்து இருந்ததா. Even the life of Joseph and Benjamin, they're all united together. ஆதியாகமம் 44:30. அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். எங்க அப்பாவுடைய ஜீவனும் இந்த பென்யமீனுடைய ஜீவனும் ஒன்றாக இசைந்து இருக்கிறது அன்பினாலே. அன்பு. Even my father Jacob and even Benjamin, both are united in love. அவனை அதிகமாய் நேசித்தபடினால் இவனுடைய ஜீவனும் அவனுடைய ஜீவனும் ஒன்றாக இணைந்து இருக்கிறது. As they both loved each other, his life and his life both intermingled. இவனை பிரித்தால் அவர் இறந்து போவார். When
he is separated, his father would die. அப்படித்தான் ஆண்டவரை நாம் நேசிக்க நேசிக்க நம்முடைய ஜீவன் அவருடைய ஜீவன் ஒன்றாக இணைகிறது. Whenever we love God more and more, our life and his life, it will intermingle. பிரிக்கவே முடியாத ஒரு அன்பு. It is a love where nobody can separate. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். That is the Christian life. ஆண்டவரை நேசிக்க நேசிக்க ஆண்டவருடைய ஜீவனோடு நாம் இணைக்கப்படுகிறோம். Whenever we love more and more, we are just intermingled with God. அவருடைய ஜீவனும் நம்முடைய ஜீவனும் ஒன்றாகிறது. His life and our life, they are intermingled. அப்படிதான் நாம் பிரிக்க முடியாத ஒரு இடத்திலே வருகிறோம். We come to a state where we will never be separated. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள்? How many of you really loving your God? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். I'm loving my God. அவருடைய ஜீவன் என் ஜீவனோடு இணைந்திருக்கிறது. His life is just united with my life. ஆண்டவருடைய அன்பிலிருந்து என்னை பிரித்தால் நான் மரித்து போவேன். If I'm separated from the life of God, I would be dead. அது பிரிக்கவே முடியாது. No way it could be separated. ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். I'm loving my God. என்னுடைய ஜீவன் அவருடைய ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. My life is something next with his life. என்னை பிரித்தால் நான் இறந்து போவேன். If I'm separated, I would die. உங்களுக்கு விளங்கினதா இப்பொழுது? Can you able to understand now? அந்த அன்புதான் அந்த ஜீவன். And that love is called that life. அந்த அன்பு கூறுவதற்கு தான் அந்த ஜீவன் இருக்கும். As long as the love is there, the life will be there. என் பலனாகிய கர்த்தாவே நானும் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். Oh, I love thee, O Lord of my strength. அப்படிதான் தேவனை அநேகர் நேசித்தார்கள். In such a way, many loved God. கடைசி நாட்களிலே இப்படி நேசிக்கிறவர்கள் தான் ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியும். Only the people who love God could be able to live for Him. அடுத்ததாக, nextly, வாக்குத்தத்தம் யாருக்கு? The promises of God to whom it belongs. எபிரேயர் 10:36 சொல்லுகிறது, பொறுமை உள்ளவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம். Even Hebrew chapter 10 verse 36, it says the people who are patient. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சுயாதீனமுள்ள விடுதலை உள்ளவன் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறான். The man who is liberated able to inherit the promise. காத்திருக்கிறவர்கள் சுதந்திரிக்கிறார்கள். Even the people who wait for the Lord able to inherit the promise. சோதனை சகிக்கிறவர்கள் சுதந்திரிக்கிறார்கள். Even the people who endure temptation able to inherit the promise. அன்பினால் அவருடைய ஜீவனோடு இணைக்கப்பட்டவர்கள் சுதந்திரிக்கிறார்கள். The people by love united with his life able to inherit the promise. பொறுமை உள்ளவர்கள் தான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பார்கள். The people who have patience they will able to inherit the promise. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். With your patience keep your soul. லூக்கா 9:41 படிக்கிறோம். Luke 1:46 we read about. எத்தனையோ பேர் வாழ்க்கையில பொறுமை இல்லை. Even many in the life they don't have patience. பொறுமை இல்லாதபடியால் அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். As they don't have a patience, they lose all the blessings of the Lord. பொறுமையை கர்த்தர் நமக்குள் உருவாக்குகிறார். Even the Lord God is creating the patience in us. பொறுமை எப்படி வருமா? In what way the patience would come in us? தேவனுடைய வசனத்தால் வருமா? It all will come only through His word. ரோமர் 15:4 வாசித்து பாருங்கள். You read Romans chapter 15 verse 4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. Here the patience out of the word of God. கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்க அந்த வசனம் ஒரு மனிதனை பொறுமை உள்ளவனாய் மாற்றி விடுகிறது. As we believe more and more, that word of God make him more patient. அந்த வசனத்துக்கு ஒரு கெபாசிட்டி. Even that word of God is having such a power, that capacity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த வசனத்துக்கு அப்படி ஒரு தன்மை. Even that word of God is having such a trend. அந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒரு மனிதனை பொறுமைசாலியாக மாற்றுகிறது. Whosoever believe that word of God making a man with patience. அதனால் தானே தேவனுடைய வசனம் பெரிய விசேஷமானது. That's why the word of God is so great. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவன் பொறுமைசாலியாய் மாறுகிறான். Whosoever believe this promise, he became a man of patience. ரொம்ப பொறுமை கிடைக்கும். They will get more patience. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். Keep your souls with all patience. அவன் நமக்கு பொறுமை இழந்துட்டோம்னா நம்ம ஆத்துமா நஷ்டப்பட்டு போகும். If you lose patience, we will lose our soul. உலகத்துல கூட சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வாராம்.
Even in the world, they will say a prophet who is உலகத்துல able. கூட சொல்லுவாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார். If they are so patient, they can rule upon the earth. அதை விட ஒரு மேன்மையான பொறுமையை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். Even the Lord had given much more that kind of patience. வசனம் நமக்குள்ளே ஒரு பொறுமையை உருவாக்குகிறது. The word of God is able to create one kind of patience in us. அந்த பொறுமை என்ன செய்கிறது? What that patience is doing in us, வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்கிறது. it always helps us to receive the promises. ஆகையால் தான் பாருங்க, வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கிறவங்க அவசரப்பட மாட்டாங்க. Whosoever waiting for the promises of God, they will never be hasty. அவசரப்பட மாட்டாங்க. They won't be so hasty. பொறுமையோடு இருப்பாங்க. And they will be with all patience. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவங்களுக்கு தெரியும் மிஞ்சி ஒன்று நடக்காது. They know well nothing will go exceeding the limit. யாராவது வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று விடுவாரா? Would anybody come and take my blessings? சவுலை பாருங்க, தாவீது வந்து என்னுடைய சிங்காசனத்தை சுதந்தரித்து விடுவானா? Even Saul had a great suspicion whether David would come and take his throne. சவுலுக்கு ஒரு சந்தேகம். Even Saul had such a suspicion. அவனுக்கு பொறுமையே இல்ல. He had no patience at all. அதனால அவன் சுத்திட்டே இருக்கிறான். That's why he was going on loitering, roaming about, தாவீதை கொல்லும்படி, wanting to kill David. அமைதியே இல்ல. No peace of mind. ஒரு பொறுமைசாலிக்கு அமைதி இருக்கும். Yeah, patient will have this kind of patience. கர்த்தரை அறியாமல் ஒன்று எனக்கு வராது. Without the knowledge of God, nothing will occur. ஒரு தலையில முடியாமல் கீழே விழாது. Even the hair found in my head will never fall. ஆமென். பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் நல்லவன், பெரியவன். Even it is better than the proud than the proud. அதனால இந்த பொறுமை என்கிற சுபாவத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஜீவியத்தில் பாதுகாக்க வேண்டும். Even this kind of patience in our life, we had to very deeply preserve it. வாக்குத்தத்தம் என்பது பொறுமை உள்ளவர்களுக்கு தான் சொந்தமாகும். The promises is only to the people who are having the patience. யோபின் பொறுமையை பாருங்கள் என்று சொல்லுகிறார். Even he says, let's look into the patience of Job. இவ்வளவு பயங்கரமான சோதனை அவனுக்கு வந்த போதிலும், Even though he had such a terrible temptation and trials, அவன் என்ன சொன்னான்? what he was able to tell, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். and he was able to tell, my Redeemer is alive. கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். God had given and he has taken it away. அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். And glory be to his name. கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்று நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? As we got the goodness from the Lord, and not that we had to undergo evil. நிதானமாக பேசினானாம். And he was speaking with all patience. நம்முடைய பொறுமையை இழக்கக்கூடாது. We should never lose our patience. எந்த காரியமானாலும் நம்முடைய பொறுமையை இழக்கக்கூடாது. Whatever the circumstance, we may never lose our patience. ஆண்டவரே எனக்கு பொறுமை தாரும் என்று நீ கேட்க வேண்டும். You must ask the Lord God, give me the patience. வசனத்தினால் அது உண்டாகிறது. It's all because of the word of God. வசனத்தை தியானிக்க பொறுமை கிடைக்கிறது. When you just meditate, you will have that patience. வசனத்தை படித்து விட்டு அப்படியே அந்த வசனத்தை கொஞ்சம் மைண்ட்ல அப்படியே நீங்க வைக்கணும். And you have to read the scripture and keep all those word of God constantly in your mind. அப்படியே தியானிக்கணும். And you have to meditate. இந்த யோகா பண்றாங்க பாருங்க, யோகாசனம். Something like a yoga. நீங்கள் வேத வசனத்தை அப்படியே தியானித்து ஒரு யோகா பண்ணி பாருங்க. You meditate the word of God and do the yoga like. தேவனுடைய வசனத்தை உங்களுடைய மனதிலே அப்படியே வைத்து பாருங்கள். Just you try to keep the word of God in your mind. அப்படியே தியானித்து பாருங்கள். Just you meditate that word of God. Retreat, அதான் உண்மையான retreat. And that is the real retreat. தியானித்து பாருங்கள். Just you meditate. உங்களை அந்த வசனம் உங்களை பொறுமை உள்ளவர்களாய் மாற்றுகிறது. That word of God will make you more patient, man with patience. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல. Just like the servant which is looking in the hands of the master. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல. The eyes of the handmaid looking into the hand of the mistress. கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும். ஹalleluya. Until the Lord God will show his mercy. ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல. It's not a 1 day or 2 days. கண்டிப்பாக இரக்கம் செய்வார். அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும். Until certainly he will do mercy until he does that mercy. நான் பொறுமையோடு அவருக்காக காத்திருப்பேன். And I will be with all patience, I will be waiting for the Lord. வாக்குத்தத்தம் கண்டிப்பாக எனக்கு சொந்தமாகும். The promises certainly will be made as my own. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? அப்படியே முழங்கால் போடுங்கள். With that you just stand on a kneel. வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தம்? To whom the promises belong. அடிமையின் பிள்ளைக்கு அல்ல. It's not for the child of a bondwoman. சுயாதீனம் உள்ளவளின் பிள்ளைக்கு. Only for the
woman which is liberated. நீ விடுதலையோடு ஜீவிக்க வேண்டும். And you had to live with the liberty. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நீ கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். And you had to wait for the Lord. சோதனையை சகிக்க வேண்டும். And you had to endure temptations. அன்பு கூர வேண்டும். And you had to love the Lord. பொறுமை உள்ளவர்களாய் காணப்பட And you வேண்டும். had to exercise the love of God. அப்படி என்றால் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றுவார். Then God will fulfill His promises. அவருடைய வார்த்தையின் எழுத்தாகலும் உருப்பாகலும் மாறி போவதில்லை. Even the word, the alphabet will never change. எல்லாரும் கர்த்தரை விசுவாசியுங்கள், வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். Let's all believe God and His promises. அப்படியே நோக்கி பாருங்கள். Then you look unto the Lord. வேலைக்காரருடைய கண்கள் எஜமானை நோக்குமா போல. As the eyes of the servant looking the master. வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டியை நோக்குமா போல. As the eyes of the handmaid look unto the என் mistress. தேவன் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். Until the Lord God show His mercy. என் தேவன் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். Until the Lord God show mercy. கண்டிப்பாக செய்வார், எனக்கு தெரியும். I know certainly He will do. அவர் செய்யும் வரைக்கும் நான் பொறுமையோடு இருப்பேன். Until He do that, and I will keep my patience. அவர் உண்மை உள்ளவர். And He's a faithful God. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். The Lord God who made promise a faithful God. வாக்கு மாற மாட்டார். And He will never change. விசுவாசிக்கிறேன். I believe. கர்த்தரை நோக்கி மன்றாடுங்கள். I just you beseech you, Lord. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். The Lord certainly will do for you. வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவார். And He will fulfill the promises exactly. கர்த்தருடைய வார்த்தையில் மாற்றமே இல்லை. There is no change for His word. அது என் வாழ்க்கையில் நிறைவேறும். It will be fulfilled in my life. என் குடும்பத்தில் நிறைவேறும். It will be fulfilled in my family. வேலையிலே அது நிறைவேறும். Even in my job it will be fulfilled. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு மாற்றமே இல்லை. There is no change for the promises of the Lord. நான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி ஜீவிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுங்கள். You say I am the child of God who believe the promises of God. வாய் திறந்து சத்தமாய் சொல்லுங்கள். You just open your mouth to the loud wise yet knowledge. நான் ஒரு உலக மனுஷன் அல்ல. I'm not a worldly man. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி ஜீவிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுங்கள். I am a child of God believing the promises of the Lord. அவர் என்னை கைவிட மாட்டார். The Lord will never forsake me. அவர் வாக்கு மாற மாட்டார். He will never change. அவர் உண்மை உள்ளவர். And He is faithful. அவருடைய வேளையிலே அந்த வாக்குத்தத்தத்தை என்னில் நிறைவேற்றுவார். Even in the day He will fulfill promise in my life. நிச்சயமாக நான் ஜெயம் பெறுவேன். Certainly I will overpower the triumph. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். I will never be put to shame. ஹalleluya ஹalleluya ஆமென். சொந்தமாக்குங்கள், சொந்தமாக்குங்கள். Make it as your யா own. ரபகலபகதுல பகஷதபலக ஹalleluya ரகஷியால மகாராஜுல தாவே தாவே வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறவில்லையே. எக்காலமும் உண்மையுள்ள தேவனே. வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறவில்லையே. ஓ வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறவில்லையே. ஓ வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறவில்லையே. கிருபா கிரா சிரா இயேசுவே இயேசுவே ஷுஆரா பரதினா சினபவுல கனத்துடா கரபலா உதரா ஹதினி ஹுதாச்சுடா இதபா ஆண்டவரே ஆண்டவரே ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே நாங்கள் நினைத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த சாயங்கால வேளையில கர்த்தர் சத்தனே கர்த்தர் சமத்திராந்த கர்த்தாவே நான் விருப்பப்பட
ஆண்டவரே வசனங்களை கத்தாவே தியானிக்க எங்களுக்கு வந்தபடியால் நன்றுடைய சோறு நாங்கள் செதுக்கிறோம் கத்தாவே சோத்திரிகள் கொண்டு வந்து ஆன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செதுக்கிறோம் ஆண்டவரே. ஆவினால் நிறைந்த கத்தாவே கத்தருக்குள் மனமடைய உதவி செய்தபடியா நாங்கள் செதுக்கிறோம் கத்தாவே. இந்த வேலையை கத்தாவே நிலங்களுக்கு தந்ததான தேவ ஆலோசனைக்காக நாங்கள் செதுக்கிறோம் ஐயா கத்தாவே. சுவாமிக்கு தான் கத்தாவே வாக்கு தத்தம் உண்டு கத்தாவே. அன்னைக்கு வாக்கு தத்தம் இல்லை கத்தாவே. அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் சமையல சூழ்ச்சிகளை கத்தாவே அவனோடு தவிக்கிறது போல எங்களோட ஜீவத்தில கத்தாவே ஒரு தவிக்கிறான் அனுபவத்தை பெற்று எங்களோட வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள நேர் உதவி செய்ய வேண்டும் ஐயா. நாங்கள் காத்திருந்தால் தானே வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சுவாமி. தேவ அன்புதான் நிறைந்து விசுவாசத்தை காத்து ஆண்டு கொண்டிருக்கிறது தானே வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கத்தாவே. ஆண்டவரே சோதனை செய்து சலித்து கத்தாவே சுவாமி தானே ஆண்டவரே வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கத்தாவே. பிறந்தவர்கள் தானே கத்தாவே வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கத்தாவே. அதனால் நாட்கள கத்தாவே நாங்கள் கேட்டதான வசன பிரகாரம் ஆண்டவரே எங்களுடைய ஜீவத்தை காத்துக்கூட விஷயமாக கத்தாவே எங்களோட பொறுமையினால எங்களோட ஆத்துமாக்களை கத்தாவே காத்துக்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாருமையா. வசனத்தை கேட்டு விட்டுடாதவனே அந்த வசனத்தின்படி தங்களுடைய ஜீவத்தை சரிப்படுத்தி சீர்படுத்தி எப்படியாவது கத்தாவே இந்த வழியில காணப்பட வேண்டுமே என்றுள்ளான வாஞ்சோடு கத்தாவே ஒவ்வொரு தங்களோட ஓடத்தை ஓட நீங்க உதவி செய்ய வேண்டும் கெஞ்சிரங்க தாவே. எங்கள் வேதவானத்தை நீங்கள் ஆசீர்வாதமாக தந்த முடியாத சோத்திரம் ஆண்டவரே. 3 நாள் நடந்ததான கத்தாவே அந்த கூட்டங்கள் மூலமாக அந்த தேசத்தில் இருந்த கத்தாவே ஒரு ஆத்துமாக்களை ரட்சித்து கத்தருக்கு வெளியே கத்தாவே ஒரு ஆத்துமாக்களை நீ எழுப்ப வேண்டும் கெஞ்சிரம் ஐயா. ஏசப்பா நாங்கள் தெரிகிறோம் கத்தாவே எப்படியா இந்த மதுரை தேசத்தை கத்தாவே ஒரு லட்சமே தாரும் ஆண்டவரே. கல்லை மண்ணை விக்கிரங்களை மணந்து கொண்டே தேவனற்ற ஜனங்களை தேவனை காணபடியாக அவருடைய கண்களை திறக்க வேண்டும் கெஞ்சிரம் ஐயா. வியாதியஸ்தர்களெல்லாம் இறங்கும் அற்புதமான உடனே தாரிக்கு தாவே. நாங்கள் கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். எங்க வேடக்கத்தோட வெறியானாலும் சந்திக்கங்களை ஆயத்தப்படுத்தோம் தாழ்த்தும் நகரங்களை ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.